கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. பரிசுத்த ஆவியை பேசுகிறவர். மார்க்கின் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னது, அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள், ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியை பேசுகிறவர்னு சொல்றாங்க இயேசு கிறிஸ்து சீஷரில் பார்த்து. ஏன்னா கடைசி நாட்கள் உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் கலங்க வேண்டாம் என்ன பேசணுன்ட்டு. பரிசுத்த ஆவியை பேசுகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இப்போ அதில் பட்டிருக்காங்க. இவர் தேற்றரவாளன் மாற்றம் அல்ல, நம்மளை போதிக்கிற ஆவியானவர், நம்மளை கண்டிட்டு உணர்த்துகிற ஆவியானவர், நம்ம பேச வேண்டியதை சொல்லிக் கொடுக்குற ஆவியானவர். எல்லாம் எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய இஸ்லாக்கியம் யாருக்கு உண்டு? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் ஞானமாக பேசுவீங்க. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறது மாற்றம் இல்லை, நம்மளையும் நன்மையின் பாதையில் நடத்துகிறவர். அதனால பரிசுத்த ஆவியினருக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவி இல்லை அபிஷேகம் யாராவது சொன்னால் நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்துவே சொன்னாங்க, தேற்றனாகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார்ன்ட்டு. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் காலத்தில் இருக்கோம். அவர் காலத்தில் இருந்து அவரை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் எப்படி? அவருக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளும் பேசுவார், ஞானமாய் நடப்போம். இதுவே நற்செய்தி. முடிந்தாகட்டும்.